நீங்கள் அந்த வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் எடுத்து பாருங்க, மிச்சில் மார்ஷ் மீது மிஞ்சி போனால் ஒரு 2 இன்னிங்ஸ் நல்லா ஆடி போகிறாங்க. ஈ வாஸ் ஆக்சுவலி எ வேஸ்ட். காலை தூக்கி வந்து கப்பு மேலே வச்சது வந்து 100% அவங்க செலிப்ரேஷன் கிடையாது. அது இந்தியன்ஸோட சென்டிமெண்ட்டை, எமோஷனை இன்னும் புண்படுத்தணுன்றதுக்காகவே பண்ணார். Arabian Garden Seafood Restaurant, where taste meets elegance. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. i5 Housing and Properties தேடத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. 2024 உதவாங்கிச்சு உள்ள போல. அதே மிச்சில் மார்ஷ் மறுபடியும் கேப்டனா போட்டாங்க. எனக்கு அப்பவே தெரியும் சூப்பர் 8 வெளியே போகணும். ஆனால் இப்பவே வெளியே போனது சார் வணக்கம் சார். வணக்கம் பிரதர். சார் T20 உலகக்கோப்பை தொடர் இலங்கையில் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. யாரும் எதிர்பார்க்கல சார், பயங்கர அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஜிம்பாப்வேயோட ஆஸ்திரேலியா தோல்வி அடைந்தது. நான் எதிர்ப்பு கூட இல்லை, அந்த குரூப் சுற்றுலேயே இல்லை, நான் எதிர்பார்த்தது தான். ஆனால் நான் சூப்பர் 8 உதவாங்குவாங்கன்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே அடி வாங்குவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த நாள் உன்னோட கேலண்டரில் குறித்து வச்சுக்கோ. எப்படி நீ வந்து அக்டோபர் 23 அந்த டேட் எனக்கு செப்டம்பர் மாதமா, எப்படி நீ 2023 வேர்ல்டு கப்பில் இந்தியாவை தோக்கடிச்சப்போ அந்த கப்பு மேலே காலத்துக்கு வச்சு அதே மாதிரி நீ அந்த கப்பை தொடக்கூட முடியாத அளவுக்கு பண்ணலை, நான் ஃபார்ச்சூன் இல்லைடா அப்படின்னு அந்த வெற்றி அதிர்ஷ்டம், சரி அதிர்ஷ்டம் கூட விட்டுருங்க, அதில் நமக்கு நம்பிக்கை இல்லை, சில பேருக்கு இல்லை அப்படின்னா, வெற்றி, சந்தோஷம், உடல் ஆரோக்கியம், திறமை, வாய்ப்பு, இது எல்லாத்துக்குமே ஒரு பவர் உண்டு பிரதர். ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே ஒரு இயற்கை சக்தின்னு கூட நீங்கள் சொல்லிக்கோங்க. எப்படி இயற்கை மாதிரியோ இதுக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாது, பட் இதுக்கெல்லாம் பவர் உண்டு. நீங்கள் அதை அசிங்கப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது முதுகை காமிச்சிட்டு போயிட்டே இருக்கும். இட் ஒன்ட் கம் பேக். அதாவது 2023 வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியாவோட வெற்றியை நீங்கள் வந்து ஒரு கவர் ஸ்டோரியாக நீங்கள் வந்து ஒரு ஃபிலிமாகவே பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக பண்ணாங்க. ஏன்னா ஏகப்பட்ட இன்ஜுரி கன்சர்ன்ஸ், யாருமே அவங்கள ஃபேவரட்ஸ்ன்னு நினைக்கல. இந்தியா வாஸ் மாஸ் தேர். அப்புறம் இவருக்கு வேறு ஜாம்பாக்கு வேறு இன்ஜுரியாக இருந்தது, ஏகப்பட்ட இன்ஜுரி கன்சர்ன்ஸு. இல்லை நான் சொல்கிறது ஆஸ்திரேலியாவை அவ்வளோ சூப்பராக அதெல்லாம் மீறி, அதுவும் எஸ்பெஷலி தி இன்னிங்ஸ் ஆஃப் திஸ் மேக்ஸ்வெல் அகைன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான்லாம் வந்து ட்ரெமெண்டஸி. அஃப்கோர்ஸ் ஆப்கானிஸ்தான் அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணாங்கன்னாலும் இன்ஜுரியோட ஆடினதெல்லாம் அப்படி ஒரு டீம். ஆனால் இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் நான் தான் இருக்கேன் இல்லைன்னு. நீங்கள் அந்த வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் எடுத்து பாருங்கள், மிச்சில் மார்ஷ் மீது மிஞ்சி போனால் ஒரு 2 இன்னிங்ஸ் நல்லா ஆடி போகல. ஈ வாஸ் ஆக்சுவலி எ வேஸ்ட். ஆனால் கப்பை தூக்கி மேலே காலை தூக்கி வந்து கப்பு மேலே வச்சது வந்து 100% அவங்க செலிப்ரேஷன் கிடையாது. அது இந்தியன்ஸோட சென்டிமெண்ட்டை, எமோஷனை இன்னும் புண்படுத்தணுன்றதுக்காகவே பண்ணார். பேட் கமின்ஸ் மேட்சுக்கு முன்னாடி வாட் இஸ் மோர் ஹாப்பியர் தென் மேக்கிங் த க்ரௌட் சைலண்ட், அதாவது க்ரௌடை அமைதியாக்கிறத விட சந்தோஷம் என்ன இருக்குது அப்படின்னாரு. அது வந்து அவர் திமிரா சொல்லலை. அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு அவர் சொன்னார், இவ்வளோ பெரிய க்ரௌடு இருக்கே, உங்களுக்கு பாதி கூட சப்போர்ட் இருக்காது, எப்படி சமாளிப்பீங்கன்னா, பார்ப்போம், இதெல்லாம் நாங்கள் பார்த்து தான் வந்திருக்கோம், ஆனால் ஒரு க்ரௌடு அப்படி இருக்கிற க்ரௌடை சைலண்ட் ஆகிறது தானே எங்கள் சக்ஸஸே அப்படின்னு அவர் சொன்னார். பட் ஆனால் அதுக்கப்புறம் பேட் கமின்ஸ் ஜெயிச்சதுக்கப்புறம் யாரையுமே இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசல. எனக்கு தெரிஞ்சு இன்னி வரைக்கும் he was not talking anything like that. ஆஸ்திரேலியா பண்ணுவாங்க. முக்கியமாக ரிக்கி பாண்டிங்கு, அப்புறம் வந்து இந்த மைக்கேல் கிளார்க்குலாம் வந்து கேரக்டர்னால் என்னன்னே தெரியாது. ஸ்டீவன் ஸ்மித் கூட 50-50. பட் கிளார்க்கும் சரி, இவனும் சரி, ரிக்கி பாண்டிங்கும் சரி, பொறுக்கித்தனமான பிஹேவியர், சாரி டு யூஸ் திஸ் வேர்ட். இப்போ அதுக்கு கொஞ்சம் கூட குறையாது. ஆனால் அவங்களாச்சும் சூப்பர் பிளேயர்ஸ். நீங்கள் ரிக்கி பாண்டிங்கும் மைக்கேல் கிளார்க் மாதிரி பேட்ஸ்மேன்லாம் பார்க்க முடியாது, எஸ்பெஷலி ரிக்கி பாண்டிங்லாம் மாஸ். ஆனால் ஒன்றுமே செய்யாமல் கப்பு மேலே காலை தூக்கி வச்சு, மேக்ஸ்வெல் அங்கே சும்மா இருக்காப்பில்ல 200 ரெஸ்ட்டு, ஓகேங்களா? அதுக்கு அந்த வெற்றி பார்த்துச்சு, இனிமேல் நீ இதை தொடமாட்டடா அப்படின்னு முடிவு பண்ணிச்சு. ஆனால் ஆஸ்திரேலியா பண்ண பெரிய தப்பு, உங்களுக்கு கொஞ்சம் கூட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், ஆஸ்திரேலியா எப்பவுமே நினைப்பாங்க, ஒரு திமிரான பாடி லாங்குவேஜ் இருக்கிற ஒரு பிளேயரை கேப்டனாக வச்சா தான் டீம் ஜெயிக்கும்னு நினைப்பாங்க. உங்களுக்கு திமிர் இருக்கலாம், ஆனால் வெட்டி திமிர் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு வந்து நான் சாதிச்சுட்டு தில்லாக இருக்கிறது வேற, எதுவுமே இல்லாமல் விளம்பரம் மட்டும் பண்ணிட்டு 2000 கோடி 1000 கோடி 90% 96% அப்படின்னு சொல்கிறது கிடையாது. அது கிடையாது தில். அப்படிப்பட்ட மிச்சில் மார்ஷை போட்டாங்க 2024 உதவாங்கிச்சு உள்ள போல. அதே மிச்சில் மார்ஷை மறுபடியும் கேப்டனாக போட்டாங்க. எனக்கு அப்பவே தெரியும் சூப்பர் 8 வெளியே போகணும். ஆனால் இப்போவே வெளியே போனது அப்பாடான்னு இருந்துச்சு. இப்போ இந்தியாவை இப்படி நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் இந்த பண்ண செயல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. இல்லை ஷூவில் ஆல்கஹால் அது வந்து அவங்க மேட் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஷூவில் ஆல்கஹால் அவங்க பண்ணது வந்து ரொம்ப சின்ன வயசில் when I was watching cricket, அப்போ வந்து மைக்கேல் பெவன் வந்து ஒரு சூப்பரான நாக்காடி பைலேட்டரல் சீரீஸ் இந்தியாவை தோக்கடிப்பார். அப்போ அவங்க அப்படி தான் பண்ணாங்க. தட் இஸ் லைக் மேட்லி ரெஸ்பெக்டிங் த லாஸ்ட் ஸ்டாண்டிங் பேட்ஸ்மேன் ஆர் த செஞ்சுரி ஸ்கோர்ன்ற மாதிரி.
அதை அவங்க செய்யலை. அதை வந்து அவங்க வந்து இந்தியா வென்சல் பண்ணணும்னு செய்யலை. ஆனால் இந்த கப்பை தூக்கி காலை வச்சு ஃபோட்டோ போட்டது 100% இந்தியன் ஃபேன்ஸை புண்படுத்தணுன்றதுக்காக தான். ஸோ இதுக்கு வந்து அந்த வெற்றி அப்படிங்கிற அந்த ஒரு இயற்கை சக்தி ஹாஸ் given them very badly back. ஆனால் இதெல்லாம் மேட்டர் கிடையாது இல்லைவா. T20 என்றைக்குமே அவங்க கொஞ்சம் பின்வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா T20 மாஸ் சக்தி நாம தான். அது வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். 2016 கூட 2000 அதாவது வெஸ்ட் இண்டீஸ் நம்மக்கிட்ட வந்து ஒரு தடவை ஜெயிச்சாங்க 14 நினைக்கிறேன். அப்போ கூட வந்து 16 or 14 I have to verify. அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா we went till semi-finals. ஸோ நம்ம டோர்னமெண்ட்டை விட்டு ரொம்ப சொற்பமாக வெளியே போனது ஒரே ஒரு தடவை 2021. அது வந்து ஒரு டொர்னேடோ. அது வந்து இட் வாஸ் அ பேட் மூவ் ஆஃப் நாட் பிக்கிங் அஸ்வின் ஆன் மேட்ச் 1. அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தது. பட் ஸ்டில் வி லாஸ்ட் தட் டோர்னமெண்ட். அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டோர்னமெண்ட்டில் அட்லீஸ்ட் ஆஃப்டர் அரைவல் ஆஃப் கோலி எல்லாத்துலேயுமே நம்ம செமிஃபைனல் போயிட்டோம் T20. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டீம். அண்ட் ஆஸ்திரேலியா இஸ் ஆல்வேஸ் ஹேவிங் எ செட் பேக். ஆனால் இந்த ஒரு தோல்வி 2027 வேர்ல்டு கப்பில் கண்டினியூ ஆகணும். நம்ம சுப்மன் கில்லை தயவு செஞ்சு கேப்டன்சி கொடுக்காம நீங்கள் ஸ்ரேயஸ் ஐயரை கேப்டன் ஆக்கி நல்ல டீம் ஃபார்ம் பண்ணி கொடுத்தீங்கன்னா 27 அவர் தோக்கடிக்கணும். அப்போ ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் ரோஹித் சர்மா அண்ட் கோலி வில் ஸ்டில் பி பிளேயிங் அஸ் பிளேயர்ஸ் பேட்ஸ்மேன். அதுதான் அட்டியாகும் அந்த. ஆனால் ஆஸ்திரேலியாட்ட ஒரு அது நல்ல விஷயம்னு சொல்லலாம், கெட்ட விஷயம்னு சொல்லலாம். டக்குன்னு ஆளை மாற்ற மாட்டாங்க. சரி எப்படி நான் வச்சுக்கிறேன். அதாவது சில நேரங்களில் வந்து பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, ஒரு அக்ரெஷன் குறையுது அப்படின்னா மாற்றுவாங்க. பட் ஒரு வீம்புக்குன்னே வைக்கணும்னு சொல்லி மார்ஷே வச்சாலும் வைப்பாங்க. அப்போ தோல்வி கண்டிப்பாக சந்திப்பாங்க. இப்போ 2024 ஆஸ்திரேலியா கப்பை வின் பண்ணதுக்கு அப்புறத்துலேருந்து மரணாட்டி வாங்கிட்டு இருக்காங்க சார். அதான் வெற்றி அடையும் போது 2021 ஜெயிச்சாங்க. அதான் வெற்றி அடையும் போது ஆடக்கூடாது, தோல்வி அடையும் போது ஓடக்கூடாதுங்கிறது. அதுக்கு மோர் அப்படி ஆப்போசிட்டாக வரிசையாக படுதொலி. அதை எப்படி சார் பாகிஸ்தானோடலாம் ஒயிட் வாஷ்? அதாவது நீ வந்து ஒரு வீரன்ட்ட தோற்றுருந்தா நானே தலைவதாக்கி விருது கொடுத்துருப்பேன். நீ தோத்த ஒரு புள்ள பூச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி. நான் ஜிம்பாவே சொல்லலை. அன்றைக்கி ஜிம்பாவே வந்து அந்த 2 bowlers வந்து எக்ஸப்ஷனலாக போட்டாங்க. பையன் வந்துட்டு நீ யாரா நீ இவன் ஐபிஎல்ல வந்தால் நல்லா இருக்கும் போல இருக்கேன்ற அளவுக்கு அவ்வளோ நல்லா அந்த ஒரு மீடியம் பேச அவ்வளவு கண்ட்ரோலோட சூப்பராக போட்டாப்புல. முசரபானியும் பிராடி வந்து அவ்வளோ நல்லா போலிங் போட்டார். அவ்வளோ கம்மி எக்கனாமியில் ரைட் ஏரியாஸ் நல்ல லென்த்தி டெலிவரிஸ், மீடியம் பேஸ் கண்ட்ரோல் இருந்துச்சு. மீடியம் பேஸில் லென்த்தி போடுறதுலாம் சமதில்லை. ஸோ ஹி யூஸ்டு தி ஸ்கோப் வெரி வெல். அதே மாதிரி பேட்டிங் வி ஹாவ் டு கிவ் ஹேட்ஸ் ஆஃப் டு ஜிம்பாப்வே. ஏன்னா பிச் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்க அதே பிச்சில் நம்ம விளையாடும் போது நம்ம 190 போனோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற பேட்டிங் ஸ்ட்ரென்த்தே வேறு. அவங்க அதை உணர்ந்து பெருசாக அடிக்காமல் விக்கெட் வச்சா போதும். ஏன்னா ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 4 விக்கெட் தான் மேட்ச். அதுக்கப்புறம் டப்புன்னு போயிடுவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக டார்கெட் செட் பண்ணலாம். எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி. ரொம்ப வருஷமாக கிரிக்கெட்டில் இருக்கிற டீம். ஓகேங்களா. அவங்க அந்த டவுன்ஃபால் ஆஃப் ஜிம்பாப்வேங்கிறத பற்றி நான் இதே வீடியோவில் இன்னொரு தடவை சொல்கிறேன். நீங்கள் அது ஒரு கொஸ்டினை கேட்டிங்கன்னா கூட. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க காமிச்சாங்க. அவங்க கிட்ட தோத்ததை நான் அசிங்கப்படுத்தலை. ஆனால் பாகிஸ்தான்கிட்ட போய் ஒயிட் வாஷ் வாங்கினீங்களே, அது 96 ஆல் அவுட் ஆகி ஐயோ என்னால் கொண்டாடவும் இருக்க முடியல, போய் புள்ள பூச்சிட்ட தோப்பீங்களாடா அப்படின்னு நினைக்கும் போது அவங்க டீம் எவ்வளோ பெத்தட்டிக்காக இருந்துச்சுன்னு இந்தியாவோட விளையாடும் போது பார்த்தீங்க. எல்லா பிளேயருக்குமே ஒரு வீக்னஸ் இருக்குது. நீங்கள் ப்ராப்பராக ஃபீல்ட் செட் பண்ணி போட்டிங்கன்னா ஃபர்ஹான் ஓன்னு நாங்கள் டக்கில் தூக்கணும். ஃபர்ஹான் கூட ஓரளவுக்கு பெட்டர். மீதி எல்லா பேட்ஸ்மென்ஸுமே அயூபெல்லாம் நீங்கள் ஈஸியாக பிளான் பண்ணி தூக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட டீமையே அவங்க வந்து தோற்றுருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ஜாலியாக இருந்துச்சு. பேச்சாடா பேசுகிறீங்க, மன்னர் பரம்பரை இப்போ மாவு கட்டு பரம்பரை ஆக்கிட்டாங்க. சந்தோஷமாக இருந்துச்சு. ஒன்ஸ் அப்பான் டைம் இப்போ ஆஸ்திரேலியானாலே இந்தியா உட்பட அனைத்து இதுவுமே பயங்கர பயப்படுற டீமாக இருந்துச்சு. ஆஸ்திரேலியாவோட ஒரு ஸ்டீவ் வாக் தலைமையாக இருக்கட்டும், ரிக்கி பாண்டிங், அப்புறம் மைக்கேல் கிளார்க், கிட்டத்தட்ட கமின்ஸ் வரைக்கும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான டீமாக இருந்துச்சு. சார் என்ன தான் சார் ஆச்சு அதுக்கப்புறம்? 2 விஷயம் நீங்கள் நோட் பண்ணும் ப்ரோ. இன்னுமே டெஸ்ட் அண்ட் 50 ஓவர்ஸில் தே ஆர் கம்பெட்டிட்டிவ். ஓகேங்களா. நம்ம அங்கே போய் லூஸ் பண்ணோம், சீரீஸ் லூஸ் பண்ணோம். ஆனால் 3ஆம் மேட்ச் கம்பேக் கொடுத்தோம். நீங்கள் மறக்கக்கூடாது. அஃப்கோர்ஸ் நம்ம லூஸ் பண்ண வி டிட் மிஸ்டேக். பட் ஸ்டில் 50 ஓவர்ஸ் என்றைக்குமே எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, ஆஸ்திரேலியா கிரிக்கெட்னாலே ஜாம்பவான்னு நினைக்கிறாங்க. இல்லை, நீங்கள் நல்லா ரீவிசிட் பண்ணுங்கள். 50 ஓவர்ஸில் அவங்க ஜாம்பவான். நீங்கள் அவங்கள தொடவே முடியாது. தொடர்ந்து 3 வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க. அதில் வந்து அன்பீட்டனாக ஜெயிச்சிருக்காங்க. அதெல்லாம் நான் வந்து மறுக்கவே இல்லை. ஆனால் எல்லா டோர்னமெண்ட்லேயும் போங்கடிச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க ஜெயிச்ச 6 வேர்ல்டு கப்பா எல்லாத்துலேயுமே போங்கடிச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க. அந்த வேர்டை ஸ்ப்ரிங் பேட்டெல்லாம் கூட விடுங்க. அதெல்லாம் ப்ரூவன் இல்லை. நான் சொல்கிறது அம்பையர் டிசிஷன்ஸில். ஒரு வேர்ல்டு கப்பில் 2 மேட்ச் ஆச்சும் கேவலமான அம்பையரிங் டிசிஷன். அதாவது எப்படின்னா ஒய்டு போன பாலெல்லாம் அவுட்டு கொடுப்பாங்க. போலிங் போட்டு ஒய்டு போயிடுவோம், எட்ஜுன்னு அவுட்டு கொடுப்பானுங்க. அப்போல்லாம் உங்களுக்கு இது கிடையாது, டிஆர்எஸ் கிடையாது. ஸோ நல்லா ஏமாற்றி ஜெயிச்சிருக்காங்க. டிஆர்எஸ் வந்ததுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவோட ஆட்டம் கொஞ்சம்
ததிங்கிடத்தை பொறுத்து நல்லா பாருங்கள். ஆனால் அஃப்கோர்ஸ் மறுபடியும் நான் சொல்கிறேன், அவங்க அதுலேயுமே ஒரு 50 ஓவர் வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்க, அதுலேயும் WTC ஜெயிச்சாங்க அப்படின்னா வி மிஸ்டு த பிளே. ரெண்டுமே நம்ம தான் ஃபைனல் தோற்றோம். நம்ம அஸ்வினை டீமில் கொண்டு போகாதது ஒரு வகையில் தப்பு, இன்னொரு வகையில் துரதிர்ஷ்டம். ஹர்திக் பாண்டியா மட்டும் 2023 வேர்ல்டு கப்பில் இருந்திருந்தாருன்னா அஸ்வினும் டீமில் இருந்திருப்பார். ஏன்னா நமக்கு அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் தேவைப்பட்டது. அதனால தான் சூரியகுமார் யாதவ் கொண்டு வந்தாங்க. சூரியகுமார் யாதவ் இஸ் நாட் அ கிரேட் 50 ஓவர் கிரிக்கெட்டர். அதனால தான் அந்த மேட்ச் நம்ம தோற்றோம். இல்லைன்னா அப்படி ஒரு ட்ரை பிச், அப்படி ஒரு டெட்லி பிச்சில் நீங்கள் வந்து அஸ்வினை நம்ம போலிங்கில் வச்சுருந்தோம்னா இந்த டார்கெட் நம்ம டிஃபெண்ட் கூட பண்ணியிருக்கலாம். ஹர்திக் பாண்டியா இருந்திருந்தானா இதோட பெட்டர் ஸ்கோர் வந்திருக்கணும். அவன் போய் பங்களாதேஷ்ட இன்ஜுரி வாங்கிட்டு போனார். அது லக்கு. டெஸ்ட்டில் நம்ம நிறைய சொதப்பல்கள் பண்ணோம். அதனால் வி லாஸ்ட் டு தெம் இன் த ஃபைனல். பட் அதே தான் அஸ்வினை டீமில் வைக்கலன்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் ரைட், லாஸ்ட் டைம் WTC when we lost to நம்ம அஸ்வினை டீமில் வைக்கல. அஸ்வினை பார்த்தாலே அவங்க ஊர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்லாம் அவுட் ஆவாங்க. அது டிராவிஸ் ஹெட்டாக இருக்கட்டும், டிராவிஸ் ஹெட் தான் அந்த மேட்ச்லேயே அடித்தார் நம்ம வந்து WTC தோற்றப்போ. ஸோ த பாயிண்ட் இஸ், தோ வி டிட் மிஸ்டேக், WTCலையும் 50 ஓவர்ஸ் கிரிக்கெட்லேயும் ஆஸ்திரேலியா நல்ல ஒரு சூப்பரான ஜாம்பவான்னே நீங்கள் சொல்லலாம். ஆனால் T20யில் அவங்க ஏன் தோக்குறாங்கன்ற ஒரு அழகான டெக்னிக்கல் ரீசன் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய அப்ரோச்சே டூ மச் ஆஃப் அக்ரெஷன் தான். நீங்கள் 50 ஓவர்ஸ்லையும் டெஸ்ட் கிரிக்கெட்லேயுமே ஆப்பனன்ட் டீம் அப்படி ஒரு மைண்ட் செட்டோட வரமாட்டாங்க. இங்கிலாந்து அப்படி வந்து அது சொதப்பிருச்சு. வேறஸ் மற்ற எந்த டீமுமே ஒரு ஃபுல் ஃப்ரம் த பால் ஒன் கோங்கிற மாதிரி 50 ஓவர்ஸ்லேயும் ஆட மாட்டாங்க, டெஸ்ட்லேயும் ஆட மாட்டாங்க. அண்டு டெஸ்ட்டில் இப்போ நம்ம பேட் ஃபேஸில் இருக்கோம், பிகாஸ் நம்ம ஸ்பின்னர்ஸே ஆட தெரியல, அது வேற கதை வச்சுருங்க. பட் அதுக்கு முன்னமுமே கூட டெஸ்ட்லேயுமே ஒரு 6th டவுனுக்கு மேலே ஹிட்டர்ஸ் வச்சுருவாங்க அவங்க. அண்ட் அந்த ஹிட்டிங்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒன்று. ஸோ அந்த ஒரு அக்ரெசிவ் அப்ரோச்சுங்கிறது அவங்க கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு 50 ஓவர்ஸ்லையும் டெஸ்ட்லையுமே. அதனால் அவங்க ஜாம்பவான். ஆனால் 20 ஓவர்ஸ் கிரிக்கெட்னு வந்தால் எல்லாருமே அதே அக்ரெஷன். அப்போ அந்த 50 ஓவர்ஸ்க்கான டெஸ்ட்டுக்கான அக்ரெஷன் 20 ஓவர்ஸில் பத்தலை. அதனால தான் அவங்க 20 ஓவர்ஸில் சொல்லி அடி வாங்குறாங்க. அந்த அக்ரெஷனை இவங்க அச்சீவ் பண்ண முடியலை. பிகாஸ் இவங்களோட அக்ரெஷன் முழுக்க அந்த 50 ஓவர்ஸ்க்கான மைண்ட் செட்லேயே இருக்குது. அவங்களுடைய பிச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவுன்சி ட்ராக்கு, ஸ்விங்கு ட்ராக் இதெல்லாம் இருந்து இந்த 20 ஓவர்ஸ் ஃபார்மேட்டுக்கு அவங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியல. தட் இஸ் வை தே ஆர் இன் அ பேக் ஃபுட் இன் 20 ஓவர்ஸ் கிரிக்கெட். ஒன் நவ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மிச்சல் மார்ஷ் இஸ் நோ வே எ கேப்டன்சி மெட்டீரியல். ஃபீல்டு பிளேஸ்மெண்ட்டு, போலிங் டிசிஷன்ஸு எல்லாமே ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு உகந்த மாதிரி ஸ்டைல்லையே இல்லை. அதான் நான் திருப்பி சொல்கிறேன், டூ மச் ஆஃப் அக்ரெஷன் நீங்கள் வந்து இந்த வடிவேலு சுந்தர்சி காமெடி மாதிரி இருக்கக்கூடாது. அக்ரெஷன்னா ரியல் அக்ரெஷன் ஆகும். அது அவர்கிட்ட இல்லை. ஓகே சார். இப்போ நம்ம இந்தியாவுக்கு எதிரி டீம்னாலே நம்ம பாகிஸ்தானை தான் வச்சுருக்கோம் எதிரி டீமான. இருந்தாலும் ஒரு நல்ல ஆப்போனன்ட் டீம் ஆஸ்திரேலியாங்கிறது. நமக்கு ஏற்றாப்புல டஃப் கொடுக்குறதா இருக்கட்டும் அந்த மாதிரி. இப்போ கம்பேக் கொடுப்பாங்களா சார்? கம்பேக்கு T20யில் அவங்க கொடுக்கணும்னா தே ஹாவ் டு சேஞ்ச் தி கேப்டன். தே ஹாவ் டு சேஞ்ச் த கேப்டன். அது வந்து முக்கியமாக அவங்க பண்ணணும். ரெண்டாவது அவங்களுடைய அந்த லீக், இன்டர்னல் லீகை வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணணும். அவங்க இன்டர்னல் லீகில் என்ன பண்ணிடுறாங்க, நம்ம ஊரில் எல்லா ட்ராக்கையும் பேட்டிங் ட்ராக்கை மாற்றி 280 290 அடி வைக்கிற மாதிரி அங்கேயும் பண்ணிட்டாங்களா? அது ரியல் சிஸ்டம்க்கு ஈக்குவலண்ட் ஆக மாட்டேங்குது. நல்லா பாருங்கள், நம்மளுமே சில ட்ராக்ஸ் எல்லாம் பயங்கரமான பேட்டிங் ட்ராக்காக வச்சுருந்தா கூட ஒரு சில ட்ராக்ஸ் லைக் லக்னோலாம் T20 கிரிக்கெட்லேயுமே சேலஞ்ச் பண்ணும். பெங்களூரில் வரவும் போகிறவெல்லாம் 250 ஓகேங்களா. ஆனால் ஒரு சில ட்ராக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியாக இருக்கட்டும், முக்கியமாக லக்னோவாக இருக்கட்டும், லக்னோலாம் பேட்டிங் பண்ணுறதுக்குள்ளே 120 150 நல்ல ஸ்கோர். ஸோ அந்த மாதிரி ட்ராக்ஸ்லாம் இன்னுமுமே சென்னையுமே அப்படி தான். நீங்கள் சென்னை வந்து ரொம்ப பெருசாக அடிக்க முடியாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது, நடுவில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ராக்ஸ்லாம் இருக்கிறதுனால வி ஆர் ஸ்டில் இன் வெரி குட் இன்டாக்ட் வித் T20. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் பிக்சர்ஸ் வந்து T20க்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். வச்சா கொடுத்து சரசா மாட்டேன். ஒன்று டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருக்கிற மாதிரி ஆடவே முடியாத மாதிரி இருக்கும், இல்லைனா கண்ணாபின்னா வர பொருளாக அடிக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டுத்துக்கும் நடுவில் கொண்டு வரணும். அண்ட் தே ஷுட் சேஞ்ச் தேர் ஐடியா ஆஃப் எக்ஸிக்யூஷன் ஐடியாஸ். T20யில் அவங்க அதை மாற்றியே ஆகணும். சட்டுன்னு போலிங் சேஞ்சஸ் பண்ணணும். பெரிய ஸ்பெல் கண்டினியூஷன் இருக்க முடியாது. அண்ட் மேக்ஸ்வெல்லை ரொம்ப ரிலை பண்ணுறாங்க. மேக்ஸ்வெல் பழசாயிட்டார். யூ ஷுட் லுக் ஃபார் சம் அதர் ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர். இது வந்து ஐ திங்க் தே ஹவ் டு அடாப்ட். அது ஒரு முக்கியமான விஷயம். மற்றபடி அதர் ஃபார்மேட்ஸில் அவங்க இன்னும் டாமினண்ட்டாக தான் இருப்பாங்க. இன்னுமே ரைவால்ரி நமக்குன்னா அது ஆஸ்திரேலியா தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. T20யில் தே ஆர் ஹேவிங் எ வெரி பேட் ஃபேஸ். ஹோப்ஃபுல்லி அவங்க திருப்பி வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம சந்தானம் டைலாக் சொல்கிற மாதிரி, ஏன்டா ஊரில் இருக்கிற எல்லாரும் என்கிட்ட அடிவாங்க போயிருந்தா அப்புறம் நான் யாரோட அடிக்கிறதுங்கிற மாதிரி ஆயிடும். அவங்க ஊர்லேயே போய் நம்ம சீரிஸ் ஜெயிச்சுட்டு வந்தோம். ஸோ ஐ திங்க் தே வில் மேக் அ கம்பேக். நன்றி சார். நன்றி. அரேபியன் கார்டன் சீஃபுட் ரெஸ்டாரண்ட், வேர் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.
i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க தேர்வு செய்யலாம் வாங்க கால் 9962557557